வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக இந்த லா ஆஃப் ஒன்னுடைய கருத்துக்கள், அதில் உள்ள சில பாகங்களில் உள்ள முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்குறோம். இது குறித்து உங்களுக்கு ஒரு முழுமையான விளக்கம், முழுமையான புரிதல், இன்னும் கூடுதல் தகவல் வேணும் அப்படின்னா அந்த லா ஆஃப் ஒன் புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கூடுதலான தகவல்கள், கூடுதலான புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படும். இது ஒரு நம்மளை அதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்மளுக்குள்ள ஒரு சின்ன புரிதலை ஏற்படுத்துறதுக்குமான ஒரு முயற்சி, என்னுடைய முயற்சி. எந்த அளவுக்கு இது உங்களை சேருது, நான் அனுபவப்பட்ட என்னுடைய அனுபவங்களையும் இந்த லா ஆஃப் ஒன்னுடைய செய்திகளையும் பார்க்கும் பொழுது எவ்வளோ விஷயங்கள் நம்ம கூட ஒத்து போகுது, எவ்வளோ சரியான முறையில் அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தோணுது. ஸோ அந்த வகையில் உங்களோட இந்த கருத்துக்களை நான் தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்குங்க. நிறைய பேருக்கு அந்த பற்று, அன்பு இதுக்குள்ளே நிறைய ஒரு வித்தியாசம், நிறைய டிஃப்ரெண்ட் தெரிகிறதில்ல. ரெண்டுமே ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அப்படி இல்லை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும். பற்றுனா என்ன, அன்புனா என்ன அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நிறைய ப்ரொமோட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்பதற்கும், நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும், அல்லது இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதையும் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எடுத்து பார்க்கலாம். இது ரொம்ப நீங்கள் செய்கிறதும் இது ஒரு முக்கியமான ஒரு சேவையாக நினச்சிக்கோங்க. அந்த ஒரு வேண்டுதலோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம். நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. கொஞ்சம் மறந்துடலாம், இதை கேட்டுட்டு பண்ணலாமே நினைக்கலாம், அதனால் மறந்துடலாம். அதனால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் திரும்ப பண்ண வேண்டியதில்லை. முதல் தடவை இன்னும் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே சப்ஸ்கிரைப் அப்படின்னு கேட்டுட்டுருக்குன்னா அதை பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ஆல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும். இந்த ஒரு செய்தியோட இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அதாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டாச்மெண்ட் அல்லது அன்கண்டிஷ்னல் லவ், அதாவது பற்று அல்லது நிபந்தனை இல்லாத அன்பு அப்படிங்கிறது இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ரெண்டையுமே அன்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். பற்றையும் அன்புன்னு சொல்லுவோம், அன்பையும் அன்புன்னு தான் அதை சொல்லுவோம். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தெரியாது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போது இது ரெண்டுமே ஒரே ஃபீலிங் போல தான் இருக்கும். ஆனால் அது எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரெண்டு விதம் இருக்குது. நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையில் ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்குவோம். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, எஸ்டிஓ, எஸ்டிஎஸ். எது எஸ்டிஓ, எது எஸ்டிஎஸ்? அதாவது அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்றது, அதாவது நிபந்தனை இல்லாத அன்பு அப்படிங்கிறது செல்ஃப் டு அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்ம முன்னேற்ற பாதை, நல்ல பாதையில் நாம் பயணிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இதில் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, பற்று இருக்குது அப்படின்னா அது நிபந்தனையோடு கூடிய அன்பாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை எஸ்டிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது செல்ஃப் டு செல்ஃப் சர்வீஸ், அதாவது நமக்கே நம்மளை பண்ணிக்கிறது. ஸோ இது சுயம் நமக்காக பண்ணக்கூடிய ஒரு சுயநலம் சார்ந்ததாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அது உண்மையான அன்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும். அப்போ எதெல்லாம் நாம் என்ன மாதிரி இருக்கிறோம், நம்ம இதில் எந்த இடத்துல இருக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சின்ன சின்ன உதாரணங்கள். இப்போ ஒரு கை நம்ம வச்சுக்கோங்களேன், அதில் போய் மெல்லமாக ஒருத்தவங்களோட கையை நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா அது லவ். பிடிச்சு விடாமல் அழுத்திட்டே இருக்கிறோம், அதை நம்ம விடவே மாட்டேங்கிறோம் அப்படின்னா அது அட்டாச்மெண்ட். அதே மாதிரி இன்னும் லவ் அப்படிங்கிறது சுதந்திரத்தை தரக்கூடியது, அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது பற்றுங்கிறது பிடித்து வைத்து கொள்ளும், தான் நினைக்கிற விஷயங்களை செய்ய வைக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணும், தூண்டும். அப்போ அட்டாச்மெண்ட்னால் என்ன அப்படின்னா, நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தும். யாரெல்லாம் நீ இல்லாமல் நான் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லார்ட்டையும் உண்மையான அன்பு இல்லை, அட்டாச்மெண்ட்டு தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு யாராவது அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க மேலே உண்மையான அன்போடு இல்லை, அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறீங்க, பற்று வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இது உள்ளே உங்களுடைய மனசுக்குள்ளே அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர்னஸ், பயத்தை ஏற்படுத்தும்.
ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலை உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படுத்தும். அவங்கள சார்ந்து வாழக்கூடிய நிலையாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்கள கட்டுப்படுத்தக்கூடிய மனோபாவத்தையும் உங்களுக்குள்ளே வச்சுருக்கும். இதுதான் அந்த அட்டாச்மெண்ட்டோடைய நிலை. வெளியில் செயல் வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் ரொம்ப விரும்புகிறேன், நீ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். இப்போ ஒரு மனிதர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சி வச்சுக்கிறாரு அப்படின்னா அதால் பறக்க முடியாது. நீ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும், இல்லைன்னா நான் பாதிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை என்னன்னு கேட்டிங்கன்னா அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னா என்ன, அது பற்றி நம்ம ஒரு விளக்கம் பார்த்துக்கலாம். இது என்னென்னா, நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை அன்பாக பார்க்குறேன், நீ என்ன மாதிரி வேணால் இருந்துக்கோ, ஆனால் நான் உன்னை அன்பாக பார்க்குறேன். இங்கே இன்னர் அவங்களுடைய மனசுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு அமைதி இருக்கும், அவங்களுக்குள்ள சுதந்திரம் இருக்கும், அவங்க சுதந்திரத்தை கொடுப்பாங்க, அவங்க அப்படியே ஏற்றுக்குவாங்க. நீங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்குவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பு மாறாது. அவங்கக்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தன்மை இருக்கும். இதுதான் அந்த உண்மையான லவ். இப்போ இது வந்து இப்போ எது வச்சுக்கலாம், சூரியன் இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் ஒளி தந்துட்டுருக்குது. ஆனால் எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் கொடுத்துட்ருக்குது. இப்போ லவ் சொல்லக்கூடியது என்னென்னா, நான் ஒன்றை லவ் பண்ணுறேன், ஆனால் ஒன்றை பிடிச்சு வச்சுக்க மாட்டேன், ஒன்று நான் பிடிச்சு வச்சுக்க மாட்டேன், சுதந்திரத்தை உன்னுடைய சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன். இது வந்து சேம் ரிலேஷன்ஷிப் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டான எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதுல நீ எங்கூட இருக்கணும், நீ சேஞ்ச் ஆகணும், நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்ற மனநிலை உள்ளதாக இருக்கும். அப்போ ரிசல்ட் என்ன ஆகும், இதில் என்ன ரிசல்ட்னால் ஃபியர்னஸ் இருக்குது, பொறாமை இருக்குது, அடுத்ததாக கண்ட்ரோல். இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது, நீ உன்னை வந்து சுதந்திரமாக விட்டுருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைதி, அதோட நேரத்தில் நல்ல ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட் இருக்கும், ரெஸ்பெக்ட் இருக்கும். அங்கே 2 பேரோட உணர்வுகளும் மதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த 2லேயுமே வந்து பார்த்திங்கன்னா, பார்க்குறதுக்கு லவ் மாதிரியே தெரியும், ஆனால் எனர்ஜி வேறையாக இருக்கும். அப்போ இந்த லா ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டிஓ பாதை அப்படிங்கிறது லவ் வித்தவுட் கண்டிஷன், எஸ்டிஎஸ் பாதை என்னென்னா லவ் வித் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போடு கூடிய அன்பு அப்படிங்கிறது எஸ்டிஎஸ் பாதையில் நம்மளுடைய ஆன்மாவை பயணிக்க வச்சிடும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்குள்ளே இருந்தால் நல்ல விஷயம். இப்போது இதில் வந்து ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், அதனால தான் கவலைப்படுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது அட்டாச்மெண்ட் சார்ந்ததாக இருக்குது. ஏன் அப்படின்னா, லவ் அப்படிங்கிறது ஃப்ரீடம் தரும், அட்டாச்மெண்ட்டுங்கிறது கண்ட்ரோல் செய்யக்கூடியதாக இருக்கும். எப்படி தெரியும் நான் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறேனா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து இன்னும் கூடுதலான விளக்கங்களை நம்ம பார்க்கணும். அதில் என்ன ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதோட ரூட் இருக்கு இல்லையா, அந்த லெவல் வந்து எப்படின்னா, மூல காரணம் என்னென்னா, முதல்ல ஒரு முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, அட்டாச்மெண்ட்டோட ரூட் அதுனா ஃபியர், பயம். லவ்வோடைய ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்னஸ் அப்படின்னா நிறைவான மனநிலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலியான கிண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்போதாவது எதையாவது தேடிட்டே இருக்கும், அதுதான் அட்டாச்மெண்ட். ஒரு நிறைந்த கிண்ணம் இருக்குது அப்படின்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகும், அதுதான் லவ். அது எல்லாருக்கிட்டையும் தன்னை வந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்கும். அப்போது இந்த மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஏதோ குறைவாக இருக்குன்னு நினைக்கும். லவ் அப்படிங்கிறது நான் முழுமையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்பக்கூடியதாக இருக்கும். இப்போது இந்த அட்டாச்மெண்ட் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, நான் தனியே இருக்கிறேன், ஓகேவா இல்லை, நான் சரியாக இல்லை, அவர் இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுதா அப்படின்னா நீங்கள் அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே சிக்கியிருக்கிறீங்க. அப்போ யாரையோ டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஃபியராக வந்து இருக்குது, இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ணுறீங்க, பாதுகாப்பு இல்லாத தன்மையை உணர்றீங்க. இப்போ ஒரு மொபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சார்ஜர் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும், பேட்ரி குறைஞ்சிட்டே இருக்கும், அதுதான் பேனிக். இதே மாதிரி தான் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலாக நமக்கு சார்ஜரை தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். லவ் அப்படின்றது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுடைய இன்னர் ஸ்டேட்டில் வந்து நான் ஓகே, நான் கம்ப்ளீட் அப்படின்ற அந்த மனநிலை, நிறைவு தன்மை இருக்கும். நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபெண்ட் பண்ண மாட்டீங்க யாரையும். இதுக்கு வந்து ஒரு சூரியன் இருக்கு இல்லையா, அது ஒளி தரும், ஆனால் அதுக்கு எதுவுமே தேவைப்படாது. இந்த ரெண்டுமே சேம் ஆக்ஷன். அப்போ சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தரை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது அட்டாச்மெண்ட். அவர் இல்லாமல் நான் இருக்க முடியாது, இந்த ஃபீலிங் உங்களுக்கு வலியை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபியர்னஸ் தரக்கூடியதாக இருக்கும், ஒரு நடுக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் லவ் அப்படின்றது அவர் இருக்கிறாரே அதுவே நல்லது, அவர் இல்லைன்னாலும் நான் ஓகே. ஃபீலிங் வந்து கரெக்டாக இருக்கும், இங்கே அமைதி இருக்கும், அவங்க வந்து எப்போதும் போல் இருந்துகிட்டே இருப்பாங்க, அவங்கள்ட்ட நன்றி உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் அந்த லவ்வோட முக்கியமான பார்ட். அப்போ முக்கியமாக என்னென்னா, மிஸ் பண்ணுவது அப்படின்னு 2 பேருமே சேம் தான், ஆனால் எனர்ஜி இங்கே என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் உன்னை விட்டு போக முடியாது, ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வந்து 90% கேஸ் வந்து அட்டாச்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா லவ் வந்து சாய்ஸ், அதாவது லவ்ங்கிறது சாய்ஸாக இருக்கும், அட்டாச்மெண்ட்டுங்கிறது கம்பல்ஷன் பண்ணும், இதை தான் பண்ணணுங்கிற கம்பல்ஷன் பண்ணும். ஒரு மனிதர் வந்து நான் உன்னோட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது லவ், நான் உன்னுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது அட்டாச்மெண்ட். அப்போது லா பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டிஓ பாத்தில் லவ் அப்படிங்கிறதுல ஃப்ரீடம் இருக்கும், யூனிட்டி இருக்கும். எஸ்டிஎஸ் பாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட்டில் கண்ட்ரோல் இருக்கும், ஃபியர் இருக்கும். அப்போது இது நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். ஒரு பறவை வந்து வெளியில் சுதந்திரமாக பறக்குது அப்படிங்கிறது லவ், அதை கேஜ் அந்த கூட்டுக்குள்ளே வச்சுருக்கோங்கிறது அட்டாச்மெண்ட் இந்த இடத்துல. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறீங்களா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்ககிட்ட ஒரு பொறாமை உணர்வு, அவர் வேறு யாரோட பேசுகிறாரா, அவங்க வேறு யார்ட்டையும் பேசுகிறாங்களா, ஏன் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, இந்த உணர்வு ஏற்படும். ரெண்டாவது ஃபியர் ஆஃப் லாஸ், அதாவது ஃபியர் ஆஃப் லாஸிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏதோ இழந்துட்ட மாதிரியான ஒரு பயம், அந்த உணர்வு இருக்கும். கண்ட்ரோல் செய்ய விருப்பம் இருக்கும், அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த விருப்பம் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உண்மையான லைஃப்பில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகும். அப்போ அட்டாச்மெண்ட்டுனால என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சிட்டு அப்படின்ற ஃபீல் வரும். இதனால் என்ன ஆகுனா டிப்ரெஷன் ஆவாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி, தன்னுடைய சுய அடையாளத்தை இழந்துருவாங்க. இப்போ இந்த லவ் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கட்டும், சேட்னஸ் இருக்கலாம், ஆனால் அமைதியாக இருந்துட்டுருப்பாங்க. இங்கே முக்கியமானது என்னென்னா, லவ்வில் பெயின் இருக்கலாம், ஆனால் சஃபரிங், அவங்க துன்பப்பட மாட்டாங்க. அப்போது இதை எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்னா, நம்ம ஒரு அவேர்னஸ்ஸாக இருந்துக்கணும். நான் வந்து டிஃபெண்ட் ஆகிறேனா அப்படின்னு உங்களையே நம்ம கேட்டுக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஹாப்பினஸ்ஸை உங்கள்கிட்ட நீங்கள் கொண்டுட்டு வரணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபியர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எதிர்கொள்ளணும். அந்த பயத்தை வந்து துணிச்சலோடு எதிர்கொள்ளதாக இருக்கணும், விடாமல் கற்றுக்கணும். நான் வந்து இல்லை என்னோடய அந்த அன்பை கடைப்பிடிக்கிறதுல விடாப்பிடியாக இருக்கணும். ஒரு கையை திறந்து வச்சுருந்தோம் அப்படின்னா எதுவும் வரலாம், எதுவும் போகலாம் அப்படிங்கிற அந்த உணர்வு நம்மளுக்குள்ளே இருக்கணும். அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை. லவ்ங்கிறது நீ இருந்தாலும் நான் இல்லை என்றால், நீ இருந்தாலும் நான் இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையோடு இருக்கும். இங்கே உண்மை என்னென்னா, நான் உன்னை பிடிக்கவில்லை, நான் உன்னை மதிக்கிறேன். நான் உன்னை பிடிச்சிட்டு வச்சில்ல, உன்னை நான் மதிக்கிறேன். அப்போது இதுதான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த எஸ்டிஓ பார்த்து எஸ்டிஎஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அன்பு, இதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு இதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்படி வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கிறோம், ஒருவேளை நமக்கு தோணலாம். நான் அப்படி இருக்கிறேன்னு எப்படி தெரிஞ்சுன்னா, நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள். யாராவது ஒருத்தர் அவர் இல்லைன்னா நான் அன்ஸ்டேபிள் ஆகிறேனா அப்படின்னு உங்களை கேட்டு பாருங்கள். எஸ்ன்னு உங்களுக்குள்ளே பதில் வந்துச்சுன்னா நீங்கள் அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே சிக்கியிருக்கிறீங்க. அவர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேனா அப்படின்னு உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆமான்னு உங்கள்கிட்ட பதில் வந்ததுன்னா நீங்கள் அவர்கிட்ட அன்பாக இல்லை, அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறீங்க. மூணாவது விஷயம், அவர் என்னுடன் இல்லாவிட்டாலும் நான் காமாக இருக்க முடியுது அப்படின்னா நீங்கள் உண்மையான லவ்வோடு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணணும் அப்படின்னா, அட்டாச்மெண்ட்டு லவ்வாக எப்படி மாற்றுறது அப்படின்னா, முதல்ல ஒரு அவேர்னஸ் உங்களுக்குள்ளே வரணும், எக்ஸ்பெக்டேஷனை விட்டுறணும், இண்டிபெண்டன்ஸை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கணும், அடுத்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரணும். இப்படி ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரம் என்ன பண்ணுது, அது வந்து தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யுது. என்ன பண்ணாலும் அது என்ன பண்ணிகிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு கரெக்டாக அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்குது.
அப்போது நம்ம எதில் இருக்கிறோம், என்ன மாதிரியான உணர்வில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உண்மையிலே லவ் வச்சுருக்கேன் அவங்க மேலே, நான் ரொம்ப விரும்புகிறேன், அவங்களுக்கு நல்லது தான் நான் நினைக்கிறேன், ஆனால் அவங்க தப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ ஒரு குழந்தை எடுத்துக்கோமே, ஒரு பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த எல்லாருமே குழந்தை மேலே அன்பு வச்சுருக்கோம். இப்போது இந்த அன்பு வச்சுருக்கிறோமோ அது அன்பா பற்றா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அது நல்லா வளரணும், அது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், அதற்கு நல்ல அறிவு கல்வியை கொடுக்கணும், அதனுடைய சுதந்திரம், அது என்ன விரும்புதோ அதுக்குடைய சுதந்திரத்தை நம்ம மதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அது என்ன விரும்புதோ அதுக்கான சாய்ஸ், அது நல்ல வழியா அப்படின்றத நம்ம முதல்ல அவங்களுக்கு வழிகாட்டணும். அதாவது முன்னாடியே நீங்கள் சின்ன வயசுலேயே இது எல்லாத்தையும் வழிகாட்டிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை தன்னுடைய வழியை சரியாக எடுத்துக்கும். ஆனால் சின்ன குழந்தையில விட்டுட்டு அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஏதாவது ஒரு இப்போ எஸ்டிஎஸ் பாதையிலையோ எதுலேயோ வளர்ந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாதையில் அது முன்னேற ஆரம்பித்ததுக்கு பிறகு நீங்கள் போய் அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது தன்னுடைய சுயத்தை இழந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கிட்ட நீங்கள் உண்மையான அன்பில் இல்லை பற்றில் இருக்கிறீங்க. நீங்கள் எஸ்டிஎஸ் பாதைக்கு போயிடுவீங்க. உங்களுடைய ஆன்மா எஸ்டிஓவிலேருந்து எஸ்டிஎஸ் பாதைக்கு போயிடும். அப்போ நீங்கள் உங்களை ஆபத்தில் தள்ளிக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு குழந்தை வளர்ப்பில் ஆரம்பத்துலேருந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது, எஸ்டிஓ பாதையில் தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்டதுக்கு பிறகு நாம் அதன் மேலே அதிகாரம் செலுத்த ஆரம்பிப்போம். ஏன்னா நான் பேரண்ட்டு, நான் எனக்குள்ள அதிகாரம் இருக்குது, உன்னை நான் எப்படி படிக்கணும், உனக்கு யாரை மனம் முடிக்கணும், எல்லாமே என் கையில் தான் இருக்குது அப்படின்ற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க, அங்கே அவங்களுடைய விருப்பத்தை நசுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தெளிவாக எஸ்டிஎஸ் பாதையில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ உங்ககிட்ட இருக்கிறது உண்மையான அன்பு இல்லை, அது ஒரு பற்று அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. அப்போ அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுறோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் நான் கண்டிப்பாக நல்ல முடிவு எடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுப்போம், அவங்க மேலே நம்பிக்கை வைப்போம், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்போ அவங்க சரியான வழியில் அதுக்கான முடிவுகளை எடுப்பாங்க. இது ஒன்று. அதுவே கொஞ்சம் பெரியவங்கள்ட்ட ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் இது மாதிரி அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக பழகுறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட தவிர வேறு யார்ட்டையாவது பேசுனாங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிடிக்கல, ஏன் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, எதுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட பொழுதுனைக்கும் பேசுகிறீங்க, அவங்க சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அவங்கள க்ரிட்டிசைஸ் பண்ணுறீங்களா, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அல்லது நீங்கள் கால் பண்ணுறீங்க அவங்க எடுக்கலை, அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏன் நம்ம ஃபோன் அடித்தா மட்டும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட பேசணுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள மேலே உங்களுக்கு பற்று இருக்குது, உண்மையான அன்பு இல்லை. அப்போ அதனால தான் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணுறீங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்க, அவங்கள உங்களுக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்க வேறு யார்ட்டையாவது பேசுனாங்கன்னா உங்களுக்கு பொறாமல் வருது, இந்த உணர்வுக்குள்ளே உங்களை கொண்டுட்டு போயிடும். அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எஸ்டிஓ பாதையிலிருந்து எஸ்டிஎஸ் பாதையை நோக்கி உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் தள்ளி விடுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போது நாம் வளர்ந்துட்ட சூழல்லையும் நம்மளுடைய உறவுகள் அல்லது நட்பு வேறு யாரையும் நாம் உண்மையான அன்பு வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கே எதிர்பார்ப்பு, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, எப்படிங்க எதிர்பார்ப்பே இல்லாமல் அன்பு வைக்க முடியும், நாங்கள் என்ன ஞானிகளா, இல்லை நாங்கள் என்ன பெரிய பெரிய முனிவர்களா? அன்பு வைக்கிறதுக்கு ஞானிகளாக இருக்கணுன்னாலோ முனிவர்களாக இருக்கணும் அப்படின்னா மற்ற யாருக்கிட்டையுமே அன்பு இல்லாமல் போயிடுங்க. இதுக்கு ஞானிகளோ முனிவர்களோலாம் தேவையில்லை. நீங்கள் அந்த அன்பை கொண்டுட்டு வர ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை எல்லாரும் அது மாதிரி சொல்லுவாங்க. இது மட்டும் அவங்க தான் அதை வச்சுக்கணுங்கிறதுல எந்த சட்டமும் இது வரைக்கும் கிடையாது. அப்போது நான் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்லாதீங்க. மனுஷங்கிறதே சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மிக உயர்ந்த நிலை, இந்த ஆன்மாவினுடைய ஒரு மிக உயர்ந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒரு நிலை. அப்போ அந்த நிலைக்கு தான் இந்த ஆன்மா இங்கே வந்திருக்குது. அப்போ அந்த ஆன்மா சாதாரண மனிதன் நீங்கள் சொல்லிக்கிட்டு உங்களே மட்டம் தட்டிட்டு நீங்கள் எஸ்டிஎஸ் பாதையில் பயணிப்பதற்கே உங்களை தயார்படுத்தாதீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை அன்பின் பாதையில் பயணிக்க வைப்பதற்கான வழிகளை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நிறைய தடங்கல்கள் வரும், நிறைய சவால்கள் வரும். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் திரும்ப திரும்ப இல்லை அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கேட்கும்போதெல்லாம் இல்லை நான் உண்மையான அன்போடு இருக்க முயற்சி பண்ணணும். ஸோ அவங்கக்கிட்டே நமக்கு எதிர்பார்ப்பு வேண்டாம், அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், உண்மையில் அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், அப்போ சந்தோஷமாக இருக்கட்டும், இதுதான் அவங்களுக்கு சந்தோஷம்னா இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் அவங்கள விட்டுறணும். அவங்க ஃப்ரீயாக இருக்கிறது தான் அவங்களுக்கு சந்தோஷமாக, அப்போ நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அவங்கள, சரிங்களா? அப்போ அவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் மதிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் அவங்களுக்கு முழு சுதந்திரத்தை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்ககிட்ட தானாகவே வருவாங்க.
அதுதான் அன்பு. இப்போது ஒரு ஒரு பறவைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், புறா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புறாவை வந்து நீங்கள் துரத்துனீங்க, இல்லை ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுக்கு அது தானியத்தை போட்டிங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, பழக்கப்பட்ட என்ன ஆகும் அப்படின்னா, அது உங்கள் கையில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போகும். ஏன், என்ன காரணம்? அப்போ நீங்கள் உண்மையான லவ்வோடு அதை பண்ணுறீங்கன்றது அது தெரியும். பிடிச்சி கூண்டுக்குள்ளே வைக்க மாட்டீங்க அப்படின்னு அது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் மற்றவங்களையும் நீங்கள் அது மாதிரி பழக, அவங்களுடைய சுதந்திரத்துக்குள்ளே தலையிடாமல் அவங்கள முழுமையாக நீங்கள் நம்ப ஆரம்பித்து, அவங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க உங்களுடைய உண்மையான உறவாகவும் உண்மையான ஒரு நட்பாகவும் மாறுவாங்க. ஸோ இது குறித்து இன்னும் கூடுதல் தகவல் அடுத்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி. உங்கள் மணிவண்ணன்.